சும்மாதான் மேடம். அருணும் நீயும் ஒன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து 3 போட்டியிலயும் ஜெயிச்சு பெஸ்ட் கப்புள்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையேம்மா. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, அதான். பிரெக்னன்சி டைம்ல ஆரம்பத்துல இப்படிதாம்மா இருக்கும், போக போக சரியாயிடும். அதை தாண்டி வீட்ல உனக்கு வேற பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். என் வீட்டுக்கார் சொல்லியிருக்காருமா. அத நினைச்சுலாம் நீ கவலைப்படாத. ஒரு பேர குழந்தை வந்துட்டா உன் மாமியாரோட கோவம் ஒண்ணும் இல்லாம போயிடும். ம். சொல்லுங்க அண்ணி. ஹலோ ரஞ்சிதா. ஹலோ ரஞ்சிதா, எதுவுமே கேக்கல. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. இப்ப கேக்குதா அண்ணி? கேக்குது ரஞ்சிதா. ஏன் என் போனே எடுக்க மாட்டேங்கிற? நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. நம்ம இத பத்தி நிறைய பேசிட்டோம். உண்மையை சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணிருச்சு அண்ணி. ரஞ்சிதா, நான் சொல்றத செஞ்சாலே இந்த பிரச்சனை தீந்துடும். நீ இந்த அளவுக்கு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணி, நான் கர்ப்பம் ஆகிறது நிஜமா நடக்கிற வரைக்கும் அவரை ஏமாத்துற இந்த சித்திரவதைய என்னால அனுபவிக்க முடியாது அண்ணி. அதை தாங்கிக்க முடியாம தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ரஞ்சிதா. இது உன் வாழ்க்கை. அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வா, நாம உட்கார்ந்து பேசலாம். அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ரஞ்சிதா. இல்ல அண்ணி, அங்க வந்தாலே நீங்க என் மனசை மாத்திருவீங்க. இந்த வலியில இருந்து எனக்கு விடுதலை வேணும் அண்ணி. போனை வச்சிடுறேன். அருண், அருண். எங்க அருண்? இந்த பக்கம். இல்ல ரஞ்சிதா, ரொம்ப பசிக்குதா, ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போறேன். சரி, நீ வரையா சாப்பிடலாம்? இல்ல அருண், எனக்கு பசிக்கல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அருண். என்ன சொல்லு?